ஹலோ மக்களே, நண்பன் வைஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சரியாயிருச்சுன்றாங்க, இல்லை அது சரியாகலைன்றாங்க, இல்லை இபிஎஸ் ஆளுநரை பார்க்க போகிறேன்றாங்க, இல்லை திருமாவளவன் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்றாங்க. விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம் நாங்கள். இப்படி ஐயோ என்னடா நடக்குது தமிழ்நாட்டில், என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? டேய் எனக்கு முடியல, சத்தியமாக எனக்கு முடியல. விளக்கம் சொல்லியும் முடியலை, உங்களை கன்வின்ஸ் பண்ணவும் முடியலை. எல்லோரும் ஒப்பாரி வைக்கிறீங்க, ஓடு அழுவுறீங்க. பாலிடிக்ஸ்னால் அவ்வளோ ஈஸியாக பாயசம் குடிக்கிறது நினச்சிங்களா? பாய்சன் சாப்பிட்றது தம்பி, பாய்சன் சாப்பிட்ணும். பாலிடிக்ஸ்னால் சும்மா கிடையாது. வாயில் எடுத்து விஷத்தை ஊற்றினா கூட முழுங்கவும் கூடாது, வெளியே துப்பவும் கூடாது, கழுத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த காலத்தில் எம்ஆர் ராதா சும்மா சொன்னாப்புல, படிங்கடா அப்படின்னு சொன்னால் யாரா கேட்டீங்க? படிக்க மாட்டேங்கிறீங்களேடா, படிங்கடா, பாலிடிக்ஸை படிங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறவனை பற்றி படிங்க, அவங்க என்னென்ன மாதிரி மனநிலைமையில் இருக்கான்னு படிங்க, மீடியாவை படிங்க, சோஷியல் மீடியாவை படிங்க, தெரிஞ்சுக்கங்க. ஆனால் மூழ்காதீங்க, மண்டையை அதுக்குள்ளே விட்டு நாசமாக போகாதீங்கன்னு சொன்னால் யாரையா கேட்குறீங்க? கேட்க மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, கேட்காதீங்க. நான் அவனே உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். ஏன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க, என்னென்னமோ அடிச்சு விட்றாங்க. அதுலேயும் நேற்றெல்லாம் சில விஷயத்தை அடித்து விட்டாங்க பாருங்கள். இவங்களை அப்படியே என்ன பண்ணலான்னு தெரில, டே கழுத்தை பிடிச்சின்றாரு, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். கடைசியில் எலெக்ஷன் பிரேக்கிங்னு ஒரு நியூஸ் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் அதை பார்த்துக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சுன்னா அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, நேற்று தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது தனியாக வந்தார் எப்பவும் போல். ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே தெரியும், உங்கள் வீடு உங்களுக்கெல்லாம் பரபரன்னு ஆகிட்டாங்க. விஜய் வீட்டு முன்னாடி அவ்வளோ போலீஸு பயங்கரமான காவல், ஸ்கேனரு லொசுக்குன்னு வச்சு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கான்வாய் வெஹிக்கல்லாம் வந்துருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கருப்பு வண்டி இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2, நடுவில் டிஃபெண்டரில் தளபதி போகிறதுன்னு சும்மா அப்படியே பயங்கரமாக சிஎம்னு சும்மா அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு நேற்று சிங்கிள் வண்டியில் வரவும் உடனே என்ன பண்ணிட்டாங்க? விஜய் கார் பறிக்கப்பட்டது, விஜய் காரை எடுத்து விட்டார்கள், ஆளுநர் மறுத்ததால் விஜய்க்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு பறிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்படியே பரபரன்னு நியூஸ் போட்டு விஜய் அவர்களுடைய முகத்தை வேற வண்டிகளை சோகமாக வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. பிக்காளி பயல்களாம், நேற்று அவர் விஜய்வா அவங்களோட அப்பா ஆர்பி சௌத்ரி இறந்து போயிட்டாரா, அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாரா? அதுக்கு வரும்போது சோமாத்தாண்டா வருவாங்க, என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாடா வருவாங்க, அறிகட்ட முட்டா பயல்களே. அவர் தனியாக காரில் வந்தது அவ்வளோ பெரிய விஷயமாக்கி, அவ்வளோ பெரிய எமோஷன் சென்டிமெண்ட் ஆக்கி நம்மளெல்லாம் ரொம்ப அப்படியே மன அழுத்தத்தில் கொண்டு போயிடுறாங்க. இவங்க நம்மளை கொல்லாம விட மாட்டாங்க, சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கு தான் பார்க்காதீங்கடா, மீடியாலாம் பார்க்காதீங்கடா, ப்ரெஷர்லேயே செத்துருவீங்க. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இருந்தாலும் நான் கூலாக இருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் பார்க்குறதில்ல. ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியும், என்ன பேசுவாங்கன்னு தெரியும். நீங்களும் பார்த்து தொலையாதீங்கன்னு சொன்னால் எங்கே கேட்குறீங்க? அதையே பார்த்துட்டு வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டீங்க குரூப்லாம். ஷோ தலை எழுத்து. அதாவது அவர் உண்மையாலுமே நம்ம இன்னும் சிஎம் ஆகலை. அதற்கு முன்னாடி எதற்கு நமக்கு இந்த கான்வாய் பாதுகாப்பு? 1 வீணா அது அரசாங்க செலவு. 2 அதுக்கு மேலே என்னென்னா, அவர் சிஎம் ஆகாதனால இப்போதைக்கு கரண்ட்டுக்கான ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கார். அவர் ராஜினாமா கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த ராஜினாமா வாங்கிட்டு நீங்கள் அடுத்த சிஎம் வர வரைக்கும் காபந்து சிஎம்மாக இருங்க அப்படின்னு சொன்னனால அப்போ அவர் தான் இப்போ சிஎம். அப்போ அவருக்கு அந்த கான்வாய் போகணும். அதனால் அந்த கான்வாய் அங்கே போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே விஜய் அவர்களுடைய ஏரியா இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய இடம் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஃபுல் ப்ரொடெக்ஷன் போலீஸ்லாம் போடும்போது அங்கே இருக்க மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவதூறாக இருக்குன்ற நியூஸும் அவர் காதுக்கு போயிருக்கு. அதனால் சரி நம்ம சிஎம் ஆகிட்டோம்னா அதற்கேற்ற மாதிரி வேறு ஏற்பாடுகள் வேறு இடத்துல ஆஃபீஸ்லாம் செட் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றதுனால அவர் இதெல்லாம் ரிட்டன் கொடுத்துட்டாரு. ஸோ அவர் ரிட்டன் கொடுத்துட்டேன்னு சிடிஆர் நிர்மலே சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்குள்ளே இவங்க படுத்தின பாடு இருக்கே, ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், முடியல என்னால். இந்த பாருங்க, புறப்பட்டார் இபிஎஸ் அதிமுகவின் அடுத்தமும் அப்படின்ற தம்ப்நெயில். டேய் தம்ப்நெயிலுக்கு ஏன் பஞ்சமேடா உங்களுக்கு இப்படியாடா போடுவீங்க? இப்போ எங்கே போகிறாரு அவர்? கவர்னர் வாங்க போகிறாரு தெரியல, ஆனால் புறப்பட்டார் இபிஎஸ் தான். ஆளுநர்லாம் போட்டால் மாட்டிப்பாயின்னு சொல்லிட்டு மொட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டாக் போயிட்டுருக்குல்ல, ஒருவேளை ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துருமோ அப்படின்ற அந்த டாக் போயிட்டுருக்குல்ல, இது உண்மையாலுமே நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உண்மையாலுமே இந்த டாக்கு ஜென்ரலாக போகுதுன்னு தான் நானும் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஆடியோ ஒன்று, ஒரு இன்டர்வியூ ஒன்று திருமாவளவன்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு திருமாவளவர்கள் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பாருங்க. அது குறித்து நாங்கள் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இல்ல அப்படி ஒரு முயற்சி நடந்தால் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவங்க 2 பேரும் பரஸ்பரம் விமர்சித்து எதிரெதிர் நிலைப்பாடு எடுத்தவங்க, அவங்க ஒண்ணு கூடுவதுங்கிறது தார்மீகமா இருக்குமா? அரசியல் களத்தில் இது போல நெருக்கடிகள் வரும்போது
முன்னுக்கு முரடான முடிவுகளை எடுப்பது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் அதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்போதே நாங்கள் கருத்து சொல்ல முடியாது. அதாவது நேரடியாக அப்படிலாம் ஒரு வாய்ப்பே இல்லை, அதற்கு சான்ஸே கிடையாது. அது எப்படி நாங்கள் போய் அதிமுகவில் போய் சேருவோம், நாங்கள் அதிமுக எங்களுக்கு எதிரி அப்படின்னு தானே பேசியிருக்கணும். அதுவும் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கூட நாங்கள் எப்படி போய் சேருவோம்? இப்படிலாம் நீங்கள் ஒரு அறிவுகட்டத்தனமாக நீங்கள் மீடியாவில் இப்படிலாம் கேள்வி கேட்குறதே தவறுன்னு உண்மையாலுமே கொந்தளிச்சிருக்கணும்ல. ஆனால் ரொம்ப அப்படியே பம்மிக்கிட்டு அரசியல் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா என்று பார்த்து நாங்கள் அப்படி இப்படி யூகத்தில் என்னடா இப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா மக்களை, எவ்வளோ கேவலமாக இறங்கி போயிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கேவலமாக ஒருத்தரை தூக்கணுன்றதுக்காக யாரை எதிரியாக நினச்சாங்களோ அவங்க கூட போய் நான் கை கோப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் அரசியல். இப்போ புரியுதுங்களா? இதுதான் அரசியல். இதை தான் இத்தனை வருஷமாக இந்த மக்களை பார்க்க வந்திருக்கோம், மக்களை காக்க வந்திருக்கோன்னு சொல்லி இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அரசியல் இதுதான். இன்றைக்கி ஒரு ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் உண்மையாக நிற்கும் போது, உண்மையான உருவமாக ஒருத்தர் நிற்கும் போது, ஒட்டுமொத்த மக்களும் அந்த நபரை கொண்டாடும் போது, இந்த ஒட்டுமொத்த மக்கள் சக்தியை முறியடிக்கிறதுக்கு இவங்க எல்லா சக்தியும் சேர்ந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மனநிலை இருக்கிறாங்க. இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் செந்தமிழ் செல்வனா என்னமோ ஒரு பேர், அந்த ஆள் இந்த போஸ்ட் போடுற பார்த்துங்க. இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டுமா. எங்கே அவர் வாங்கியிருக்க 2 சீட்டு, அந்த 2 சீட்டு வின்னிங்கு தமிழக வெட்டிகளுக்கு வந்தார்னா திருமாவளவனுக்கு முதல்வர் பதவி கொடுக்கணும். ஏன்னா அவர் 30 வருஷமாக களப்பணி ஆட்டுகிறாராம். என்ன களப்பணி? இப்படியா இங்கேருந்து அங்கே தாவி, அங்கேருந்து இங்கே தாவி, காசு வாங்கினு, பொட்டி வாங்கினு, 8 சீட்டு வாங்கினு, 6 சீட்டு வாங்கினு. ஏண்டா தமிழக வெட்டிகளத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு விம்பா பிடிச்சிக்கிட்டு நின்றது நீங்கள். இப்போ என்னடானா 2 சீட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டுன்றதுனால இங்கே எங்களுக்கு சீட்டு வேணுன்றனால நீங்கள் முதலமைச்சர் பதவி கேட்குறீங்க. வெக்கமாக இல்லை? வெக்கமாக இல்லை? ஒரு மனுஷன் 30 வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நடித்து முகத்தை காமிச்சு அவங்க மக்களை ஈர்த்து அது மூலிமா நம்பிக்கை பெற்று இன்றைக்கி ஆட்சியில் அரசியல் கட்சி தனியாக ஆரம்பித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வசந்து ஒரு மனுஷன் 2 வருஷத்தில் அவரோட உழைப்பை அப்படி துச்சமாக மதிக்கிற மாதிரி இந்த 1.5 கோடி மக்களின் எண்ணங்களையும் ஆசைகளையும் தூக்கி போடுற மாதிரி திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கணும்னு சொல்கிற வெக்கமாக இல்லை? இதுக்கு நீங்கள் எங்கேயாவது 4 பேர்கிட்ட போயிட்டு எப்படா ஜென்மங்களாக இருக்கீங்க நீங்கள்? ஸோ இங்கே இப்போ திருப்பி ஆளுநரை பார்க்க தலைமைச் செயலாளர் போயிருக்காரு, அதாவது சீஃப் செக்ரட்டரி போயிருக்காரு. திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க போல இருக்குது. இப்போ சிடிஆர் நிர்மல் கம்யூனிஸ்ட் அவங்க பார்ட்டிக்கு வீட்டுக்கு போயிருக்காரு பேசுகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருமாவளவன்லேருந்து மற்ற எல்லா பார்ட்டியும் சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எங்கள் கட்சி விட்டு போயிடாதீங்க, ஆல்ரெடி எங்கள் முதுகில் காங்கிரஸ் குத்திருச்சு, நீங்களும் குத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கெஞ்சிருப்பார் போல இருக்குது அவங்கள்ட்ட. பட் இங்கே மேட்ரு என்னன்னா, இங்கே அவங்க வரணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்க அங்கேருந்தே கூட ஆதரவு கொடுக்கலாம். உண்மையாலுமே மக்களை மதிக்கக்கூடிய நபர்கள் பிஜேபி உண்மையாலுமே வந்துடக்கூடாதுன்னு நினச்சா இந்நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க தமிழக வெட்டிகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். இப்போ இவங்க எடுக்கக்கூடிய இந்த டைம் தான் பிஜேபிக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதிமுகவை எப்படியாவது உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிமுகவை உள்ளுக்குள்ளே ஏன் கொண்டு வரணும்? தமிழக வெட்டிகளத்தோட அப்போ தான் அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்களை பிஜேபி மூலியமாக, பழனிசாமி மூலியமாக அங்கேருந்து இங்கே புகுத்தி அவங்களோட வேலையை சாதிச்சுக்க முடியுன்ற அந்த காரணத்துக்காக அவங்க அந்த பக்கம் அந்த வேலையை பார்க்குறாங்க. பட் இங்கே நம்மளும் பிஜேபி தான் எதிர்க்கிறோம் அப்படின்னும் போது உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக வேலை பார்க்கணுன்னா இபிஎஸ் அவர்கள் இந்த பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அவர் என்ன பண்ணணும், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோன்னு சொன்னாலும் சரி, இல்லை அவர் கட்சியோட ஒரு 30-40 எம்எல்ஏ இங்கே அனுப்பி நீங்கள் சேர்ந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் கூட்டணியை சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டெபுட்டி சிஎம் பொசிஷன் கூட வாங்கிட்டு கூட பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மக்கள் நலனில் இங்கே யாருக்குமே அக்கறை கிடையாது. இங்கே அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட சுயநலன். ஏன்னா அங்கேருந்து கலந்து வந்தால் இங்கே இபிஎஸ் மற்ற மினிஸ்டர்ஸ் வீட்டுக்கெலாம் ரைடு போகும், பிஜேபி சைட்லேருந்து ப்ரெஷர் வரும் தெரியும். அதனால் அந்த ஸ்டெப்பை அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சொல்லிவிட்டு நாங்கள் பிஜேபி வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாலும் பிஜேபி தோற்றத்தில் நாங்கள் மகிழ்ச்சின்னு சொன்ன திருமாவளவன், நாங்கள் இன்றைக்கி விஜய் அவர்கள் ஆட்சி வரக்கூடாதுக்காக திருப்பியும் அதிமுக கூட நாங்கள் போய் சேருவோம், இது சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி, மக்களின் நலனுக்காக சேருவோம்னு சொல்லுவாங்க. டேய் இதில் எங்கடா மக்கள் நலன் இருக்குது? டேய் மக்கள் நலன் எங்கடா இருக்குது? ஏன்னா மூதேவிகளா? மக்கள் நலன் கிடையாது. இப்போ உண்மையாலுமே மக்கள் நலனை இவங்க பார்க்கணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இவங்க இந்த பக்கம் ஆதரவு கொடுத்துருக்கணும். இவங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் சிஎம் ஆகிருப்பார், 60 ஆண்டுக்கு அடுத்தடுத்த வேலை நடந்திருக்கும்.
அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நாங்கள் விஜய் சீமானவர்கள் தான் நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் 6 மாதத்திற்கு அவரை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், அதற்குள்ளே அவர் வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாருன்னு நாங்கள் பார்ப்போம், எங்களுடைய ஒரு கோரிக்கை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த 1000 ரூபாயும் இலவச உணவையும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது ஒரு நல்ல கோரிக்கை தான், அதை நம்ம வந்து பரிசீலனை பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த 6 மாதம் டைம்னு ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, அங்கே ஒரு செக் இருக்குடி, அங்கே ஒரு செக் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறது கேட்கலாம், ஆட்சியை பிடிங்கி விட்டுருவோம். ஸோ இங்கே எப்படி இருந்தாலும் இதுதான் விஷயம். அதனால தான் இங்கே வந்து இப்போ பயங்கரமான ஒரு சிக்கல் சூழ்நிலை போயிட்டுருக்கு. இங்கே மொத்தம் 3 விஷயந்தாங்க. ஒன்று, விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும். அப்படி இல்லைன்னா திமுக இல்லை அதிமுகலேருந்து யாராவது ஒருத்தர் சிஎம் ஆகணும். அப்படி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி நடக்கணும். இந்த 3 தான். அதாவது ஆட்சி அப்படின்றது இப்போ நடந்து ஆகணும். இதில் காமனாக இருக்கிறது ஆட்சி கிடையாது. காமனாக இருக்கிறது விஜய் தான் எப்பயுமே ஆட்சி பண்ணுவார் அப்படின்றது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கிறது இல்லாதது பெரும்பான்மை. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிறது பெரும்பான்மை. ஆனால் பெரும்பான்மை லெவலில் பெரும்பான்மை இல்லை. அதாங்க பிரச்சனையே. நான் தான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 126 சீட்டு தான் அவங்க 2 பேருக்கும். அதில் ஆல்ரெடி 5 சீட்டு போயிடுச்சு. புரியுதுங்களா? அது காங்கிரஸ். அப்போ 121. அதில் ஒரு சீட்டு சபாநாயகருக்கு போயிடும். அப்போ 120. திருப்பி விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னா அதில் ரீஎலெக்ஷன் நடக்கும். அந்த இடத்துலையும் டிவிக்கு தான் ஜெயிக்கும். அப்போ 119. வெறும் 2 சீட்டில் இந்த 40 கட்சி ஒன்றா சேர்ந்து ஆட்சி நடத்தணும். சாத்தியமா? நீங்கள் சொல்லுங்கள். சாத்தியமா? 2 மாதத்தில் பிடிச்சிட்டு போயிடும். 2 மாதத்தில் போட்டுக்கிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்? திருப்பி ரீஎலெக்ஷன் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஸ்வீப் அடித்து 200 சீட்டுக்கு மேலே தமிழக வெட்டிகளத்தை ஜெயிக்க வைப்பாங்க. இவங்க அதோட காலி. ஸோ திராவிட கட்சிகள்ன்றதே ஒன்று காணாமல் போயிடும் 2 மாதத்தில். ஆனால் இதே இவங்க இப்போ விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விட்டால் அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட முடியும். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படும் போது விஜய் அவர்களுடைய குறைகளையும் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து காட்டலாம், விஜய் அவர்களுடைய நிறைகளையும் வந்து மக்கள்கிட்ட எடுத்து காட்டலாம். நீங்களும் எப்படி செயல்படுறீங்கன்னு பார்த்துக்கலாம். இல்லை எப்படி இவர் ஆட்சி கொடுக்குறாருன்ற அந்த நிர்வாகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மனசு மாதிரி நம்மளும் மக்களுக்கு நல்லது செய்வோமே அப்படின்னு நினைப்பு வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஆட்சியில் நல்ல திட்டங்களை நீங்களும் கொண்டு வந்து சேர்க்கலாம். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் விஜய் அவர்களை சிஎம் ஆக விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த தில்லாலங்கடி வேலை பண்ணிங்கன்னா மவனை நல்லா மார்க் மை வேர்றா, சோழி முடிஞ்சிச்சுரா. அவங்களுக்கு சோழி முடிஞ்சிச்சு, அதோடு முடிஞ்சு. எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையும் ஆப்பு கன்ஃபார்மு நாங்கள் வைப்போம். ஏன்னா உங்களுடைய பாலிடிக்ஸ் என்னன்றதை நாங்கள் பார்த்துட்டோம். இன்னி ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா எங்களுடைய பாலிடிக்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்கடா. ஸோ அதனால் மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் இந்த மீடியாவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு தான் மைண்டில் டிப்ரெஷன், அப்புறம் இந்த எக்ஸ்ப்ரெஷன், மோஷன், பேஷன் ஏதாவது ஒன்று வரும். அப்புறம் ஒன்று அது கொண்டு வியாதியில் விடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எப்பயுமே நல்லது தான் நடக்கும். கொஞ்சம் தடங்கள் வரத்தான் செய்யும். எல்லாம் அப்படியே கிடச்சிருச்சுன்னா நிலைக்காதுங்க. ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது. கஷ்டப்பட்டு கிடைக்கிறது ஏதாவது இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும் கையில். நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் டக்குன்னு கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நிலைக்காது. அது எதுவானா இருந்துட்டு போட்டோம். அதனால் கொஞ்சம் தடைகள் வரத்தான் செய்யும். இந்த ஏன்னா இவங்க அந்த சப்போர்ட் பண்ணணும்னு வரவங்க கூட அவங்க கெத்த விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து விஜய் ஆசீசமாக பேசிட்டோம், அவருக்கு ஒன்றும் இல்லை, வேலைக்கு மாட்டார், அவர் செய்ய மாட்டார் அப்படின்லாம் பேசிட்டோம். இந்த ஆள் 108 சீட்டு ஜெயிச்சு வச்சிட்டாப்புல. இப்போ நம்ம நம்மளை கூப்பிட்டு நம்ம கெத்து காட்டினா தானே. இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, கொஞ்சம் கெத்து காட்டுவோம், அப்புறம் நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற மனப்பான்மையில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் மக்கள் மனசில் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இல்லைன்னா மக்கள் மனசில் சுத்தமாக ஆதரவு கிடைக்காது அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக செயலாளர் போயிருக்காரு ஆளுநரை பார்க்க. நைட்டுக்குள்ளே ஒரு நியூஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். நல்ல நியூஸாக வந்துச்சுன்னா சந்தோஷமே. தளபதி சீக்கிரம் சிஎம் பதவியாக இருக்கணும் அப்படின்றத நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. அவர் ஏறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம அடுத்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுங்க, இல்லைனா முடியலையா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. தூக்க வேறு முடியலன்றீங்க. தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாகும். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.